परिस्थिति में है। நீங்கள் ஒவ்வொருவரையும் காண்கிற தேவனாய் இருக்கிறீர். आप हमें सभी को देखने वाला परमेश्वर है। நீர் எங்களை உம்மை போல் மாற்றும்படிக்கு நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. आप हमें देखते हैं क्योंकि आपके समान हमें बदलने के लिए கடைசி காலத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். अंतिम दिनों में हम आए हैं। வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. आपकी आगमन जल्दी है प्रभु जी। हालेलुया हालेलुया ஆவியானவரோடு இடைபடணுமே. आत्मा जी हमारे साथ मेल मिलाप कीजिए। நீங்க இல்லைன்னா எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. आपके अलावा हम कुछ भी नहीं कर पाएंगे। பேச வராது ஆண்டவரே. हम बातें कर नहीं पाएंगे। நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. आप हमारे लिए सहायता कीजिए। எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. हमारी आंखें आप ही की ओर ताकता है। எங்களுக்கு ஒன்றும் புரியாது ஆண்டவரே. हम कुछ भी नहीं जानते हैं। நீங்கள் மனிதனுடைய இதயத்தில் இருக்கிறதை காண்கிற தேவனாய் आप मनुष्य के हृदय में जो भी है वो आप देखते हैं। இதனாலும் பேசுவதற்கு நீர் என்னை வெளிப்படுத்த உம்மை வெளிப்படுத்த எனக்கு வார்த்தை தாங்க ஆண்டவரே. आज इस दिनों में आपको प्रकट करने के लिए मुझे वचन दीजिए। எனக்கு வந்திருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணட்டும். मुझे और आए हुए सभी के अंदर आप विश्वास को बढ़ोतरी कीजिए। எங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாக கொண்டு வந்தீரே அதற்காக நன்றி. हम सभी को अब गवाही के रूप पर लेकर आए इसके लिए धन्यवाद। நீர் பேசும். आप बातें कीजिए। நீர் பேசும். आप ही बातें कीजिए। ஆவியால் எங்களை நிரப்பும். दीनता की आत्मा से भर दीजिए। எண்ணப்படுவதற்கு நாங்கள் ஒன்றுமில்லை. हमें आप सोचने के लिए हमारे अंदर कुछ भी नहीं है। जीव சுவாசத்தை நீர் வைத்திருக்கிறீர். हमारे श्वास को आपके हाथों पर रखे हैं। ஐயா சங்கீதம் 147 சொல்லி இருக்கிறது கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் அளிக்கிற தேவன்। भजन संगीता में लिखा है कि जो भी चिड़िया पुकारते हैं आप उनको भोजन देते हैं। எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. हमसे कुछ भी नहीं होगा। நீர் தான் செய்கிற தேவன்। आप ही को सब कुछ करना है। இப்போது நீங்கள் பேசுவீராக. अभी आप बातें कीजिए। ஆசீர்வதியும். आशीष कीजिए। இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே। यीशु के मीठे मधुर नाम से मांगते हैं। பிதாவாகிய தேவனாலும் पिता परमेश्वर கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் हमारे प्रभु यीशु मसीह की दुआ से கிருபையும் சமாதானம் உண்டாவதாக। आपको अनुग्रह और शांति होने दीजिए। மன்னிக்கணும். क्षमा कीजिए। வேத பாடம் வாசிக்கணும். पवित्र शास्त्र पढ़ना है। கேட்டோன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம வாசி என்னாகும் गिनती 25 25वां अध्याय। என்னாகும் 25 1 முதல் 8 வரை நினைக்கிறேன்। गिनती 25वां अध्याय पहले वचन से 8वां वचन तक है। இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் பொய் புசித்து அவர்களை தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பெயரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பெயரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரீயை தன் சகோதரனிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாக ஆரோனின் குமாரனின் எலேசரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இவருடைய வயிற்றில் ஈட்டி உரிமை போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிட்டு. வாசிக்க வேண்டிய படம் வாசிக்க. அல்லேலூயா. அல்லேலூயா.
வசனம் மத்தேயு 11 அதிகாரம் 28 வசனம். आज का वचन मत्ती 11 अध्याय 28 का वचन। வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. हालेलुया। இது யாருடைய அழைப்பு? ये किसका बुलावट है? பரம அழைப்பு. परमेश्वर का बुलावट है। சாதாரண அழைப்பு இல்ல. ये साधारण बुलावट नहीं है। எல்லாரையும் தேவன் அழைக்கிறார். परमेश्वर सभी को बुलाता है। நம்ம அவர்ட்ட தானே இருக்கோம், ஏன் அழைக்கிறாரு? हम तो उन्हीं के पास है, लेकिन हमें क्यों बुलाते हैं? உலகம் பொல்லாங்கன்னு இருக்குது. देखिए संसार बुराई में फंसा हुआ है। இப்ப நம்ம வாஸ்த வேத பகுதியில் நியாய தீர்ப்பு பற்றி நம்ம கேட்டோம். देखिए अभी जो पढ़े थे वचन, उसमें न्याय, परमेश्वर का न्याय को हम देखते हैं। அந்த நியாய தீர்ப்பு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வராதபடிக்கு उस न्याय इस्राएल के ऊपर नहीं आने के लिए நீங்க சொல்லுங்க. நீங்க வேத படம் வாசிக்க கவனிச்சீங்களா? आप तो वचन को सुने थे ना, आप बताइए। சொல்லுங்க. நம்ம நியாய தீர்ப்பு நம்ம மேல வராதபடிக்கு देखिए न्याय की कोप हमारे ऊपर न आते हुए ஆண்டவருடைய உக்கிரமான கோபம் போகும்படிக்கு परमेश्वर की क्रोध तमने के लिए தேவனுக்கு பிரியமானதை பிணைக்கச் செய்தார். परमेश्वर की प्रिय कार्य को पिनेगास नाम एक व्यक्ति ने किया। நம்ம எல்லாரும் விக்கிரகத்துக்கு படைத்ததை படைச்சாப்பிடக்கூடாது. देखिए हम सब मूर्ति को जो चढ़ाया गया उस खाना को हमें नहीं खाना चाहिए। நம்ம மஞ்சத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. देखिए हमें अपवित्र नहीं होना चाहिए। இந்த ரெண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யும்படிக்கு விலையாம் சொல்லி கொடுத்து इस दोनों कार्यों को करने के लिए बिलायाम ने इस्राएल को सिखा कर दिया। அந்த ஜனங்கள் அப்படி பண்ணனால உக்கிர கோபம் வரதா இருந்துச்சு. देखिए उस लोग ऐसे गलती किए, इसके लिए परमेश्वर की बड़ी कोप उनके ऊपर आने वाला था। 11 வசனம் என்னாகும் 25:11 இருக்குது. गिनती 25:11 वचन में है। நான் என் எச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பதினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினார். ஆண்டவருடைய உக்கிரம் மாறுபடியா நம்ம எல்லாரும் விசேஷித்தவர்கள். देखिए परमेश्वर की जलाहट रोकने के लिए நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்ததுனால தான் நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கோம். देखिए हर एक हमें परमेश्वर बुलाए, इसके लिए परमेश्वर की भवन पर हम आए हैं। ஆண்டவர் சொல்றாங்க, परमेश्वर யோं कहते हैं, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். परमेश्वर कहते हैं कि मत्ती 11:28 में ये सब परिश्रम करने वालों और बोझ से दबे हुए लोगों मेरे पास आओ, मैं तुम्हें विश्राम दूंगा। இது எப்போதும் நமக்கு தெரிஞ்ச வசனம். ये वचन को हम सब जानते हैं। அவர்கிட்ட போனா என்ன கிடைக்கும்? उनके पास जाएंगे तो क्या मिलेगा? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், அந்த இளைப்பாறுதல்னால நம்மளாங்க வந்திருக்கோம். देखिए मैं तुम्हें विश्राम दूंगा कर परमेश्वर कहते हैं, इस विश्राम के लिए हम परमेश्वर के पास आए हैं। உலகத்துல உபத்திரம் உண்டு. देखिए संसार में हमारे लिए उपद्रव है, ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை சொல்றாரு. लेकिन उसके लिए परमेश्वर एक आज्ञा पालन करने बोलते हैं। நீங்க ஏன் வீணா பாரம் சுமக்கணும்? तुम्हें व्रत में क्यों बोझ उठाना है? எல்லாம் ஏன்ட்ட வாங்க, आप सब मेरे पास आ जाओ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். मैं तुम्हें विश्राम दूंगा। அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரா? देखिए परमेश्वर कैसे है, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். क्योंकि वह नम्र और मन में दीन है। வாசி. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. हालेलुया। அவர் இளைப்பாறுதல் தருவார். எப்படின்னா वह हमें विश्राम देंगे, लेकिन कैसे? அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள. அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரா? देखिए परमेश्वर कैसा है और उनकी जुआ अपने ऊपर उठाना चाहिए। செய்தி கொடுக்க எனக்கு தகுதி கிடையாது. ऐसे प्रचार करने के लिए मेरे अंदर कुछ योग्यता नहीं है। அவர் அழைத்து என்னை செய்தி கொடுக்க சொன்னாரு. परमेश्वर खुद मुझे बुलाए और प्रचार करने कहे। இப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் சாந்தமும் लेकिन अब वो क्या कहते हैं कि மனத்தாழ்மை मैं எப்பமா பறந்து வருதுல और मन में दीन हूँ, लेकिन हमारे मन के अंदर दीनता हमेशा नहीं ठहरती है। அல்லேலூயா. हालेलुया। சசிகலா கல்யாணத்தால் தந்தா. शशिकला बहन अपने
बेटी की शादी के लिए आमंत्रण किए। குடும்பத்துல ரொம்ப நெருக்கடி நிறைஞ்ச பிள்ளை அவ. देखिए उनके परिवार में वो बहुत दब गई थी। அவ சரீரத்துல போராட்டம் இருக்கு. उनके शरीर पर समस्या थी। பிள்ளைகள்லாம் இவ சொல்லி கேட்கிற பிள்ளைகள் கிடையாது. बच्चे माता की आज्ञा पालन नहीं करते थे। வேலைக்கு போறா, लेकिन वो काम भी करती थी। வேலைக்கு போயிட்டு எப்படியா சர்ச்சுக்கு வந்து விழுந்துருவா. काम करती थी, कैसे भी घर भवन में आकर गिर पड़ती थी। ஜெபம் பண்ணா அவ அப்படியே ஆடுவா. जब भी हम उसको प्रार्थना करते वो हिलती थी। ஆனா அவர் நம்பினா அவ வருத்தம் பாரம் எல்லாத்தையும் ஆலயத்துக்கு வந்துருவா. वो अपने बोझ और सभी परमेश्वर के ऊपर रखकर भवन में आती थी। அவளுக்கு 3 பிள்ளைகள். उनके लिए 3 बच्चे हैं। பாருங்க கல்யாணத்துக்கு அவ எவ்வளவு பெரிய திரள் கூட்டத்தை கூட்டிருக்கா. देखिए शादी के लिए एक बड़ी झुंड को उसने बुलाई है। அல்லேலூயா. हालेलुया। சாப்பாடு ரொம்ப சூப்பர். वहाँ का भोजन बहुत अच्छा था। அல்லேலூயா. நான் வீட்டுல போய் நினைச்சேன், वे घर पर जाकर सोचने लगे था அவ உத்தமின்னு என்னதான் என் பேரை போடுதாங்க. அது எனக்கு என்னமோ அது பெருமை இல்லை, என் பேர் போடுது. आमंत्रण के पत्र में मेरे नाम लिखे थे। அப்ப நீ அவங்க பேரை போடுமான்னு சொன்னதுக்கு நீ என் பேரை போட்ட, நீ அவங்க பேரை போட்டுன்னு சொன்னேன். मैं बोलने लगी कि मेरे नाम क्यों लिखी है, मेरे पति जी के नाम को तुझे लिखना था। சமாதானத்தெல்லாம் கொலைச்சிட்டு मैं उसको गुस्सा करने लगी, लेकिन मैं मेरे अंदर शांति खो बैठी थी। நம்ம எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். हम सभी को सावधान से रहना चाहिए। எனக்கு தெரிஞ்ச ஆட்களை பூரா நான் பார்த்தேன். मैं वहाँ अपने पहचान के सभी लोगों को वहाँ में मिली थी। அசோக் மில் சின்ன இடம், अशोक मिल कॉम्पाउंड में शादी रखी थी, लेकिन बड़ी झुंड वहाँ आया था। ஆனா நெருக்கடி இல்லாம பிளேட்லயே நம்ம வாங்கி சாப்பிடலாம். वहाँ बहुत गर्दी नहीं थी, क्योंकि अपने आप प्लेट लेकर भी परोसा गया था वहाँ। திருமணத்துக்கு போயிட்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த சசிகலாவுக்குமாவே ஜெபிச்சிட்டு இருந்தேன். उस शादी में रहकर मैं वापस उनकी बेटी और उनके दामाद के लिए मैं प्रार्थना करने लगी। கான்ஃபரன்ஸ் ஜெபத்திலே நான் சொன்னேன், और अपने प्रार्थना में भी मैं उसी के बारे में कहने लगी। ஒவ்வொருவரையும் தனித்தனியா கவனிக்க. देखिए परमेश्वर हर एक को अकेलेपन पे हमारे ध्यान रखते हैं। கணவருக்கு அடிக்கடி சோம்பலாகவும் சரியா வேலைக்கு போக முடியாது. उनके पति जी हमेशा बीमार पड़ते और काम में नहीं जाने पाता। எதுக்கு நான் சொல்ல வரேன், ये इसे आपके बीच में क्यों कहती हूँ? உலகத்தில் நமக்கு வருத்தங்கள் பாரங்கள் எல்லாம் இருக்கு. देखिए इस संसार में हमारे लिए बोझ, समस्या, दुख भरी हुआ संसार हमारे लिए है। ஆனா சொந்த பந்தங்களே நிறைய. उनके रिश्तेदार बहुत थे। நாங்களும் சொந்த பந்தம் தான், கொஞ்சம் பின்னால. हम भी उनके रिश्तेदार हैं। எங்க அம்மா வழி சொந்தம். मेरी माता की रिश्तेदार थी वो। எல்லாருக்கும் உலகத்துல உபத்திரவம் உண்டு. देखिए सभी के लिए संसार में उपद्रव है, ஆனா நம்ம எல்லாரையும் அவர் விசேஷித்தவராய் பார்க்காரு. लेकिन हमें परमेश्वर विशेष तौर पर देखते हैं। அவருடைய பிரமாணங்களை நம்ம கைக்கொள்ளணும்னு அவர் பார்க்காரு. उनके सभी विधियों को पालन करने के लिए परमेश्वर सोचते हैं। பிரமாணங்களை கைக்கொண்டவங்க விசேஷமா இருக்காங்க. देखिए उनकी विधियों को जो भी पालन किए वो विशेष व्यक्ति के रूप पर माना जाता है। ஆண்டவர் ஒரு ஜாதியோட உறவு ரொம்ப வச்சிருந்தார். देखिए परमेश्वर एक जाति के बीच में बहुत रिश्ते रखे थे। அல்லேலூயா. हालेलुया। ஏறக்குறைய 4500 ஆண்டுகள் வரை யூத ஜாதிகள்கிட்ட தான் அவர் लगभग 4000 सालों तक यहूदियों के बीच में परमेश्वर संबंध रखे थे। அவர் ரொம்ப அழகானவங்களா இருக்காங்க. वो देखने में बहुत सुंदर भी है அவங்க ரொம்ப ஞானம் உள்ளவங்களா இருக்காங்க. और वो लोग बहुत ज्ञानी और बुद्धिमान भी है। நம்ம பார்த்தோம்னா விஞ்ஞானிகள் யூதர்கள் தான். लेकिन संसार के रूप पर हम देखेंगे तो यहूदी लोग बहुत वैज्ञानिक में काम करते இன்னைக்கு हैं। நம்ம யாரு? लेकिन आज मैं और आप कौन है? நம்ம உள்ளத்தில் யூதனானவனே. हमारे हृदय से हम यहूदी हैं। ஏன்னா ஒரே ஜாதி மூலமாக உலகம் முழுவதையும் வெளிப்படுத்தியிருக்காரு. देखिए एक जाति के द्वारा परमेश्वर अपने आप को प्रकट किए पूरे संसार के लोगों के बीच में। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய ஞானம் அனந்த ஞானம். देखिए उनकी ज्ञान महान है। அப்போ அவர் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இஸ்ரவேலரோட பேசுகிறார். देखिए हर पल हर समय परमेश्वर इजरायलियों के साथ बातें करते हैं। அவர் பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும் போது அவர் வர்த்திக்க செய்கிறார். उनके विधियों और प्रमाणों को आज्ञा पालन करते समय उन्हें परमेश्वर बढ़ोतरी करते அவர் हैं ஆசீர்வதிக்கிறார். और उन्हें आशीष भी करते हैं। செழுமையாக்குகிறார்.
மாட்டார். और उन्हें हरियाली से भरते हैं. அவர் வார்த்தையில பொய் கிடையாது. वो अपने शब्दों में, अपने वाचा में सत्य परमेश्वर है. வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்குரியது. उनकी वायदा वाचा सब हमारा है. ஆனா நம்ம வந்து அவர் சொல்லு கேட்டோம்னா தாழ்ச்சி வரும், ஆனா தாழ்ச்சி நிலைக்காது. देखिए, यदि हम उनकी वचन पालन करेंगे तो अकाल आएगी, लेकिन अकाल हमें कुछ नहीं कर पाएगी. அல்லேலூயா. हालेलुया. நான் என்ன பேசணும்னு எனக்கு ஒண்ணுமே இன்னைக்கு புரியல. देखिए, मैं क्या किसके कौन सा वचन बातें करूं, मुझे कुछ भी आ नहीं था. நான் எவ்வளவோ நாளாக தயாராக இருக்கேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே அனுப்பல அவரு. कुछ दिनों तक मैं तैयार हो रही थी, लेकिन मेरे अंदर कुछ वचन नहीं आया. கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைப்பவரே, ஜெபம் கேட்பவர். ஒரு இந்த பாட்டு தெரியாதா? कोई भी इस गीत को नहीं जानते हैं. தருபவரே, ஆபத்து நாட்களிலே அதிசயம் செய்பவரே, ஆபத்து நாட்களிலே. பாட்டு படிக்க பலன் கிடையாது. गीत गाने के लिए मेरे अंदर बल नहीं है. அதிசயம் செய்பவரே, கூப்பிடும் போதெல்லாம் பதில் தருபவர். இன்னைக்கு நான் கூட आज मैं भी आंसू के साथ आपके बीच में खड़ी हूँ. கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து வந்திருக்கேன் தெரியுமா? आंसुओं की तराई में के बीच में से आपके बीच में आई हूँ. ஒன்றும் குறையில, लेकिन हमारे अंदर कुछ कमियां नहीं ஆனா है, நிறைய கண்ணீர் இருக்கு. लेकिन बहुत आंसुए हैं. அதான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே इसके लिए परमेश्वर कहे, ஏன்ட்டு வாங்க, ये सब परिश्रम करने वालों நான் बोझ உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். बोझ से दबे हुए लोग हैं, मेरे ஆனா पास ஏன்ட்ட आओ. கற்றுக்கொள்ளுங்கள். मैं तुम्हें विश्राम दूंगा, लेकिन मुझसे सीख लो. அவரிடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. उनसे हमें बहुत सीखना है. அப்போ அந்த நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் उन दिनों में इजरायली लोग ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தாரு. अब्राहम को परमेश्वर चुन लिए. அப்போ ஆபிரகாமை தேர்ந்தெடுத்த தேவன் யாக்கோபை தேர்ந்தெடுத்தாரு. अब्राहम को चुना हुआ परमेश्वर याकूब को भी चुन लिए. யாக்கோபுடைய சந்ததி பெருக்கமடைந்தது. याकूब का संतान बहुत महान ठहरा. நியாயாதிபதிகள் மூலமாக ஆண்டவர் வழி நடத்தினாரு. न्यायों के द्वारा परमेश्वर ने उन्हें चलाए. திடீர்னு அவங்க ராஜாக்கள் கேட்டாங்க. अचानक वो अपने अपने लोगों के लिए राजा पूछने लगे. இதுக்கு ரீசன் நீங்க சொல்லணும். इसके कारण बताइए क्यों वो राजा पूछे. உலகத்துல எல்லா ராஜாவும் இருக்கிறாங்க, அதனால எங்களுக்கும் அது ஒரு காரணம். ஆனா முக்கிய காரணம், मुख्य कारण क्या था? நியாயாதிபதிகளை சாமுவேல் பிள்ளைகள் சரியா கரெக்ட். நானா நீங்க எல்லாரும் ஒவ்வொரு வசனம் பதில் சொன்னீங்க, அது எனக்கு மறந்து போச்சு, நோட்டையும் காணல. அதனால सामुएल के बच्चे செல்வி நீங்க ஒன்று சொன்னீங்களா? रास्ते पर नहीं चले, इसके लिए इजरायली लोग उस दिन राजा मांगने लगे. சாமுவேல் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நல்லா வழி நடத்தினாரு, ஆண்டவருடைய வாயா இருந்தாரு. सामुएल परमेश्वर का मुंह बनकर इजरायली लोगों को चलाने लगा. அவனுடைய பிள்ளைகள் அப்படி இல்ல, லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சு. लेकिन उनके बाद उनके बच्चे नहीं वैसे नहीं थे, वो घूस लेने लगे. அப்போ அவங்க அவங்களுக்கு இப்போ நியாயாதிபதி பிடிக்கல. अब इजरायली लोगों को न्यायी लोग पसंद नहीं आया. எல்லா ஜனங்கள் மாதிரி எங்களுக்கு ராஜா வேணும். सभी प्रजा सभी राज्यों के समान हमारे लिए भी एक राजा चाहिए कर पूछने लगे. நான் விரிச்சு கொண்டு போனா எப்ப முடிப்பேனோ. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அப்போ ராஜாக்கள் கேட்டோடனே சாமுவேல் கோவம் வந்துட்டு राजा पूछने लगे, इसके लिए सामुएल के अंदर गुस्सा आ गया. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தள்ளல என்னை தான் தள்ளிட்டாங்க. तब परमेश्वर उनसे बातें करने लगे, तुझे नहीं ढकले लेकिन मुझे इनकार किए. நம்ம ஆண்டவர் ராஜாதி ராஜா. हमारे परमेश्वर राजाओं की राजा है. அவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். हाँ, वो हमें राज करने के लिए पसंद करते हैं. யாரெல்லாம் இருதயத்தில் இடம் கொடுக்கமோ அவங்கள ஆளுவார். जो भी उन्हें हृदय में जगह देते हैं उन्हें राज करते हैं. சாதாரண நல்ல ராஜா ஆண்டாலே செழிப்பா இருக்கும். அப்ப நம்ம ஆண்டவர் நம்மை ஆண்டால் நம்ம தனி. देखिए, व्यक्तिगत में एक साधारण राजा अच्छा राज करेंगे तो अच्छे प्रजा रहेंगे, लेकिन हमारे परमेश्वर राजाओं की राजा है. நம்மளை பார்த்து வேதம் சொல்லி நீங்க உலகத்துக்கு
வெளிச்சமா இருக்கு. हमें देखकर पवित्र शास्त्र कहता है कि तुम संसार के लिए उजाला हो। நம்ம சாட்சி சொல்லணும்னு வேண்டாம். हम गवाही बोलने के लिए अवश्य नहीं है। நம்மை பார்த்து மற்றவங்க கண்டுகொள்வாங்க. हमें देखकर दूसरे लोग जान लेंगे। அல்லேலூயா அல்லேலூயா. இப்பவும் அன்னைக்கு சொன்னது போல இப்பவும் ஆண்டவர் பேசுகிறார். उस दिनों जैसा परमेश्वर बातें किए आज भी वैसे ही परमेश्वर बातें करते हैं। என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. मुझसे सीख लो। அப்ப அன்னைக்கு பிரமாணங்களை கை கொண்டவங்க விசேஷித்த ஜாதியா இருந்தாங்க, தலைவர்களா இருந்தாங்க. देखिए उन दिनों परमेश्वर के प्रमाणों और विधियों को पालन करने वाला बहुत अहम और विशेष ठहरे। ஆண்டவர் ஆசீர்வதிக்காரு. परमेश्वर उन्हें आशीष भी करते हैं। அதே நேரத்துல பிரமாணங்களை கை கொள்ளலன்னா उसी बात में विधियों को जो भी उल्लंघन करते हैं उन्हें तितर बितर भी कर देते हैं। தனிப்பட்ட நம்ம வாழ்க்கையிலும் அவர் சொல்ல நம்ம கேட்கலன்னா நமக்கு சமாதானம் இருக்காது. हमारी खुदपना के अकेलेपन के जीवन में यदि परमेश्वर को बात नहीं मानेंगे हमारे अंदर शांति नहीं रहेगी, खुशी नहीं रहेगी। ராஜா கேட்டாங்க, राजा पूछने लगे, சவுல கொடுத்தாங்க. सौल को परमेश्वर दिए। சவுல் தேவன்கிட்ட உண்மையா இருக்கல, सौल परमेश्वर की नजरों में सच्चा नहीं ठहरा, அதனால சவுல அவர் தள்ளிட்டாரு. इसके लिए परमेश्वर सौल को ढकल दिए। இன்னைக்கு பேசுகிற நானும் நீங்களும் ஆண்டவர்கிட்ட உண்மையா இருந்தா यदि जो बातें करने वाली मैं और आप परमेश्वर की नजर में सच्चे ठहरेंगे तो நிச்சயமா நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். निश्चय हम लज्जित नहीं होंगे। நம்ம சூழ்நிலை எல்லாம் வெட்கமாக இருக்குது. देखिए हमारी परिस्थिति पूरा लज्जित से भरा हुआ है। உங்க மத்தியில நிக்க நான் எவ்வளவு நிந்தை சுமக்கேன். देखिए तुम्हारे बीच में जो खड़ी हूँ मैं बहुत निंदा उठानी हूँ। நான் செய்தி கொடுக்க வரல, அவர் என்னை அழைத்தார். मैं प्रचार करने के लिए नहीं आई हूँ लेकिन परमेश्वर मुझे बुलाए। உங்க ஒவ்வொருவரையும் அழைத்ததுனால தான் நீங்க வந்திருக்கீங்க. आप सभी को अकेलापन में परमेश्वर ने बुलाया, इसके लिए आप यहाँ आए। அழைப்பு. वो तो विशेष बुलावट है। அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அழைக்கிறார். वो हमें आशीष करने के लिए बुलाए हैं। நம்முடைய பாரங்களை சுமப்பதற்கு அழைக்கிறார். हमारे बोझ को उन पर उठाने के लिए बुलाए हैं। அல்லேலூயா हालेलुया। கீழ்ப்படிதலை கற்றுத் தருவதற்கு அழைக்கிறார். हमें आज्ञा पालन ठहरने के लिए बुलाए हैं। சவுல் ராஜா இருந்து உண்மையற்றவரா இருந்தோனே அவரை தள்ளிட்டாரு. सौल राजा सत्य को नहीं पालन किए, इसके लिए परमेश्वर ने ढकेल दिए। இப்ப தாவீதை தெரிந்து கொண்டார். अब दाऊद को परमेश्वर चुन लिए। அவர் தவறா இருந்தால் என் உள்ளத்துக்கு வந்த தாசன்னு சொன்னாரு. वो गलती किया लेकिन परमेश्वर कह रहे कि मैं हृदय से निकट है दाऊद। அப்புறம் சாலமோனை தெரிந்து கொண்டார். उसके बाद सुलेमान को परमेश्वर चुन लिए। சாலமோன் சொல்லி கேட்கல. सुलेमान परमेश्वर की आज्ञा पालन नहीं किए। ஆனால் சாலமோன் மேல உள்ள அன்புல சாலமோன் காலத்துல ராஜ்யபாரத்தை பிடுங்கல. सोलोमन के ऊपर परमेश्वर प्रेम रखे थे, इसके लिए सुलेमान के दिनों में राज उनसे नहीं छीना गया। ஏன் இதெல்லாம் சொல்லுது? ये सबको आपके बीच में क्यों कहती हूँ? தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் காண்கிறார். अकेलेपन में हमें परमेश्वर देखते हैं। நம்மை உயர்த்தும்படி அவர் நினைக்கிறார். हमें ऊंचा ठहरने के लिए परमेश्वर हमें याद करते हैं। நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படி அவர் காண்கிறார். हमारी जरूरतों को पूरा करने के लिए परमेश्वर हमारे ओर देखते हैं। அவருடைய மகன் ரெகொபயாம் நாட்கள்ல 10 கோத்திரம் வேறையும் सुलेमान की बात उनके बेटा रेहोबयाम 10 गोत्र के बीच में 2 கோத்திரம் யூதாவுமாக மாறிட்டு 2 गोत्र यहूदा बन गया। அப்போ இந்த இஸ்ரவேலர் அந்த 10 கோத்திரத்துக்கு இஸ்ரவேலர்னு சொல்லப்பட்டது। 10 गोत्रों को इजरायली कर माना गया पर இந்த 2 கோத்திரத்துக்கு யூதான்னு சொல்லப்படுது। और ये 2 गोत्रों को यहूदा कर माना गया। யூதா ராஜ்யத்துக்கு எருசலேம் தலைநகரம்। यहूदा का राज्य के लिए यरूशलेम राजधानी था। இஸ்ரவேலருக்கு சமாரியா தான் தலைநகரம்। और इजरायली लोगों के लिए सामरिया राजधानी ठहरा। தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டு அறிவிச்சிட்டே இருந்தார்। परमेश्वर भविष्यद्वक्ता के द्वारा बातें कर रहा था, ஆனா இஸ்ரவேலர் கேட்கல। लेकिन इजराइल लोग भविष्यवाणी में नहीं आए। அதனால அசீரியா பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க। इसलिए असीरिय लोग इजरायली लोगों को पकड़कर लेकर गए। அல்லேலூயா हालेलुया। இவங்க பிறகு யூதா இருந்தாங்க। यहूदा थे। யூதா ராஜ்யத்தை பாபிலோன் ராஜா பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க। यहूदा राज्य को बाबिलोनिया आकर बंदी बनाकर लेकर गए। இப்ப நானும் நீங்களும் யோசிக்க வேண்டியது, मुझे और आपको सोचने की कार्य यह है, என் வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலும் நாளைக்கு இந்த நிமிஷம் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது। मेरी जिंदगी में और आपकी जिंदगी में दूसरे पल दूसरे दिन क्या होगा कर हम नहीं जानते हैं। அவருடைய இறக்கம் எல்லாருக்கும் இருக்குது। उनकी दया सभी के ऊपर है।
அல்லேலூயா. हालेलुया। அப்போ அந்த நாட்கள்ல இப்போ இஸ்ரவேலுக்கு எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிட்டே இருந்தார். इजरायली लोगों के लिए यिर्मयाह भविष्यद्वक्ता परमेश्वर की बात बता रहे थे। இப்போ நியாய தீர்ப்பு இஸ்ரவேலருக்கு வருது. न्याय इजरायली के ऊपर आ रहा है। இது வந்து யூதா. ये यहूदा के लिए। இப்போ இவர் வந்து எப்படி இருக்காரு? ये व्यक्ति कैसा है? நல்ல சுகவாழ்வு, अच्छे से जिंदगी, நல்ல அழகான ராஜ அரண்மனை, अच्छे से राजमहल ராஜரிகமான சாப்பாடு, और राज के भोजन, ராஜரிகமான திராட்சரசம், राज्य की वो दाखलता की அவனுக்கு சேவை रस, செய்யும்படியாக அநேக வேலையாட்கள், और उनकी सेवा करने के लिए अनेक नौकर चाकर थे। எல்லா சௌகரியமான காரியங்களின் காரணமும் அவனுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது தெரியவில்லை. वो अपने मनमानी से अच्छे से राज के भवन में जिंदगी बीता रहा था, लेकिन उसको नहीं मालूम था कि परमेश्वर की न्याय उसके ऊपर आ रहा இந்த है। காலமும் அப்படிதான். आज के दिनों भी वैसे ही है। அவர் நியாய தீர்ப்பு கொடுத்துட்டே இருக்காரு. परमेश्वर पूरा संसार में न्याय कर आ रहा है। ஆனா நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை தியானிச்சு அதுபடி நடக்க வாஞ்சி வந்தா அவர் நம்மளை நடத்துவார், நம்மால முடியாது. देखिए, हर दिन मैं और आप परमेश्वर के वचन को मनन कर उसे याद कर उनके वचन के अनुसार चलना चाहिए। எரேமியா 36 அதிகாரத்துல அது நடக்குது. வாசிக்கன்னா यिर्मयाह 37 में उसके बारे में कहा है। என்ன செய்தாருன்னா அந்த தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி கட்டி வச்சிருந்தாங்க. यिर्मयाह भविष्यद्वक्ता को बांध कर रखा, उतना ही नहीं, அவர் அந்த எழுதின அந்த சுருள் வந்து தீர்க்க தரிசன சுருள் வந்து ராஜாவுக்கு சம்பத்துக்கு போகுது. देखिए वो उसने भविष्यवाणी किया था, वो पर राज्य के सम्मुख पर जा रहा है। இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு அங்க சொல்லப்பட்டிருக்காரு. அவருக்கு பிடிக்கல. அவர் வந்து குளிர் காத்துட்டு இருக்காரு. देखिए उसमें लिखा है कि ये सब कार्य से दूर हो, वो अपने आप को ठंड में गर्म कर रहा था। அவர் கத்தி வச்சு அந்த சுருளை எடுத்து தீவில போய் எரிச்சிட்டாரு. देखिए वो क्या कर रहे हैं, उस पत्र को जो भविष्यवाणी ने लिखा है उसे अपने चाकू से निकालकर वो आग में डाल देता है। எங்க பார்த்தாலும் அழிவு, ஆனா நம்ம சுகமா இருக்கோம். देखिए जहाँ कहाँ भी देखो नाश हो रहा है, लेकिन परमेश्वर हमें अच्छे रखे हैं। இன்னும் நம்ம ஜெபத்தை கூட்டணும், और भी हमें प्रार्थना को बढ़ाना है, பிறருக்கானதை நாடணும். दूसरों के लिए भलाई चाहना चाहिए। எல்லாமே ஆண்டவர் சொல்றாங்க, உன்னை போல பிறனை நேசின்னு சொல்றாங்க. अपने समान दूसरे को प्रेम जताना। இந்த ராஜா யோயாக்கீம் ராஜாவுக்கு நியாயத்திற்கு வர தெரியாது. देखिए योयाकीम राजा उस चर्म पत्रों के बारे में जला दिया और वो अब न्याय के बारे में नहीं जाना था। இந்த வார்த்தை எரேமியாவுக்கு வருது. परमेश्वर की वचन यिर्मयाह की ओर आ रहा है। அவன் எரிச்ச சுருளே மாதிரி நீ மறுபடியும் எழுது, ரெண்டாவது அவனுக்குள்ள நியாய தீர்ப்பே எழுதுன்னு और சொல்லுவாங்க. जो भी चर्म पत्र को जलाया उसी समान दूसरा पत्र तो लिखना, और उसके लिए जो भी न्याय आ रहा है उसको भी उस पत्र में लिखना कर परमेश्वर यिर्मयाह को कहता है। இது எனக்காகவும் நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. ये मेरे लिए और सभी के लिए लिखा गया है। சுகமா இருக்கும்போது அவனுக்கு காது கேட்கல. देखिए जब अच्छे से चंगा था तभी उसको कान नहीं सुना। அவன் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரியும் போது ஆண்டவர் சொல்றாரு, காதுள்ளவன் கேட்கட்டும். परमेश्वर इस संसार में अच्छे कार्य भलाई कार्य कर घूमते फिरते समय जो भी कान है वो सुन लेकर कर। அப்போ நம்ம காது வந்து விருத்த சேதனம் பண்ணப்படணும். வேத வாக்கியங்களுக்கு நம்ம செவி சாய்க்கணும். देखिए परमेश्वर वचन के लिए हमारा कान लगाना चाहिए और हमारे कान कतना होना चाहिए। அப்போ இவங்களுக்கு அது காதை கேட்கல. देखिए ये लोगों के लिए, ये राजा के लिए वो कान नहीं सुना। பாபிலோன் ராஜா வராரு. बाबिलोन की राजा आ रहा है விலங்கிடப்பட்டு எல்லா அரண்மனையில் உள்ளவங்க எல்லாரையும் கொண்டு போயிட்டாரு. और यहाँ इजरायली एक को सभी को बंदी बनाकर लेकर जा रहा है। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பெண்களா வந்திருக்கிறபடினா நாம் திறப்பில் நிற்கிற பெண்கள், நம்ம வீட்டை காக்கிற பெண்கள், வீட்டை கட்டுகிற பெண்கள். देखिए हम महिला इस महिला के मंडल में बुधवार में आए हैं। हम खुले द्वार में खड़े रहकर प्रार्थना करने अपना परिवार की सुरक्षा के लिए और अपने देश की सुरक्षा के लिए। நம்ம சந்திரன் உள்ள மட்டும் சமாதானம் உண்டு. जब तक चंद्रमा है शांति रहेगी कर पवित्र शास्त्र में लिखा है। ஆண்டவர் சொல்ல கேட்கிறதுக்காக நம்மை வைத்திருக்கிறார். परमेश्वर की वचन बातों में आने के लिए परमेश्वर हमें जिंदा रखे हैं। நம்ம வீட்டுக்கு, நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கு, நம்ம சபைக்கு, நம்ம தேசத்துக்கு நாம்
உத்தரவாதிகள். देखिए हमारे घर के लिए, हमारे पड़ोसी के लिए, हमारे देश के लिए, हमारे कलीसिया के लिए हम जवाबदार हैं। அவங்க சுகமா இருந்தா वो अच्छे से चंगाई के साथ जीवन बिता रहा था। தனக்கு நியாய தீர்ப்பு வரப்போறது என்பது தெரியாமல் और இருந்தார். योआकीम राजा बिन अनजान में था कि उसके ऊपर न्याय आने वाला है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நானும் நீங்களும் மாம்சத்தில் இருக்கிறதுனால நமக்கு கவனமா இல்லைன்னா நம்மளுக்கு மேட்டிமை எல்லாமே வரும். देखिए हम मैं और आप मांस में है, हम सावधान से नहीं रहेंगे तो हमारे अंदर घमंड, जलन सब आएगी। நினைவே பட்டணத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு வர இருந்துச்சு. देखिए निनेवा शहर के लिए एक न्याय आने वाला था। அதை யோனா மூலம் சொல்ல சொன்னார் ஆண்டவர். वो इसके लिए परमेश्वर योना भविष्यवाणी के द्वारा बताने गए। யோனாவுக்கு ரெண்டு காரணத்தினால இஷ்டம் இல்லை. योना भविष्यवाणी को दो कारण से वहां जाने के लिए नहीं पसंद था। जो भी चाहते हैं बताइए। ரெண்டு காரணத்தினால இஸ்ரவேலுக்கு எப்பவும் யுத்தம் பண்ண வரணும் அப்படிதானே? இஸ்ரவேலர் எப்போதும் எதிர்பார்ப்பாங்க. இன்னொன்னு वो इजरायली के लिए हमेशा लड़ते थे। ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு நீங்களும் அதான் சொன்னீங்க. அல்லேலூயா. परमेश्वर मन फिराकर तरस खाकर उन्हें नहीं नाश நம்ம करेंगे। பாவத்தை உணர்ந்து அழுது நம்ம ஜெபம் பண்ணோம்னா यदि अपने पाप को कबूल कर उसे महसूस कर प्रार्थना करते समय எனக்காக நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணணும். मेरे लिए आप सभी को प्रार्थना करना है। காரணமே இருக்காது. देखिए मैं इतना मन्नत करती हूँ वो तो गिनती में नहीं आती நான் है। யாரையுமே குறை சொல்ல மாட்டேன்னு பொருத்தனை பண்ணியிருக்கேன். मैं किसी को भी बुराई नहीं कहूंगी कर मैंने मन्नत குறை मांगी। சொல்லாம இருப்பேனா? அப்படி சொன்னேன்னா எனக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. देखिए मैं अपने मन्नत को नहीं मानूंगी, नहीं रखूंगी तो मेरे ऊपर न्याय, परमेश्वर का न्याय आएगा। பைபிள் சொல்லி நீ மற்றவங்களை குற்றவாளியா தீர்க்காதன்னு தான் சொல்லுது. पवित्र शास्त्र कहती है कि दूसरों को दोषी मत ठहराओ कर। ஆனா மற்றவங்களோட எனக்கு தண்டனை ரொம்ப வரும். நான் குறை சொன்னேன்னா यदि मैं दूसरे को कमी हाथ बताऊंगी तो परमेश्वर की गुस्सा मेरे ऊपर आएगा। நேரடியா பேசுறது வேற, முதுகுக்கு பின்னால குறை சொல்றது. सामने बातें करना अलग है, पीठ के ऊपर बात करना अलग कार्य है। நான் முதுகுக்கு பின்னால சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். मैं कहने लगी कि उनके पीछे में उनके बारे में नहीं बताऊंगी இப்ப कर। நினைவே பட்டணத்தார் நியாய தீர்ப்பை யார் தீர்த்து வச்சா? देखिए निनेव शहर की न्याय को कौन कर चुका? யோனா தானே. योना ही किए थे। அவர் சொல்ல கேட்கல. उनकी बात नहीं माने। ஆனா நல்லா மீன் வயித்துல போய் மாட்டிட்டாரு. परमेश्वर की बात नहीं मानी, इसलिए अच्छे எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். मच्छी की पेट में 3 दिन रहे थे। அல்லேலூயா. हालेलुया। அப்போ மீன் வயித்துல அவர் இருந்து அதுக்கு பிறகு தாழ்மையா பேசுறார். देखिए मछली के पेट में रहकर दीन से बातें करते हैं योना भविष्यद्वक्ता। மீன் வயிற்றுக்கு வந்த பிறகு பேசினாரா? எடுத்து मगर मछली பேசினாரு. மீன் வயித்துல இருந்து வந்து பிரசங்கம் பண்ணாரு. मछली के पेट से बाहर आकर परमेश्वर के बारे में प्रचार किए। கேட்டவங்க பூரா திரும்பிட்டாங்க. जो भी परमेश्वर की वचन सुने थे वो मन फिरा गए। ராஜா பார்த்தாரு. राजा भी देखने लगे, சிங்காசனத்திலிருந்து இறங்கிட்டாரு. अपने सिंहासन से उतरकर அவர் कटले கொடுத்தாரு. और वो आज्ञा दिया। அல்லேலூயா. हालेलुया। மிருகத்திலிருந்து சின்ன பிள்ளையிலிருந்து பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. जानवर से छोटे बच्चे तक किसी को भी पानी भी नहीं पीना चाहिए। அவங்க இறங்காம இருப்பாரு ஆண்டவர். तो परमेश्वर दया करेंगे ही ना। இந்த நாளிலும் நானும் நீங்களும் इस दिनों में मैं और आप நம்ம ஆண்டவரோட நான் விடவே மாட்டேன். परमेश्वर को पकड़ कर रखना है, मैं आपको नहीं छोड़ूंगी कर என்னை மன்னிச்சிருக்கேன்னு உண்மையான மனஸ்தாபத்தோட செய்தா நம்ம सच्चे मन से मुझे क्षमा करो कर पूछेंगे तो परमेश्वर हमें छोड़कर कभी नहीं जाएंगे। சொப்பனத்தை கூட மாற்றுவார். सपना को भी जो भी करने का कर बोले थे उसे भी बदल देंगे। மீன் வயிற்றுல இருக்கும்போது ஆண்டவர் புகழ்ந்து பேசினாரு, என்னெல்லாமோ பேசினாரு. मछली के पेट में अंदर रहकर परमेश्वर की बढ़ोतरी की और बहुत अच्छे दीन से बातें करने लगे। பேசும்போது நீ ஏன் எரிச்சலா இருக்க? परमेश्वर वापस उनसे बातें करने के समय कहे कि योना तू की जलन के साथ क्यों है? அவர் என்ன சொன்னாரு? तब நான் जोना அப்படிதான் இருப்பேன்னு தான் சொன்னாரு. सब जोना परमेश्वर को उत्तर दिया कि मैं ऐसे ही रहूंगा। ஆனா ஆண்டவர் ஒண்ணு சொல்லி, ஏன்னா அவர் சொன்னது செஞ்சுட்டாரு. लेकिन परमेश्वर जो भी कहे उसे कर दिए। நம்ம ஆண்டவரை போல அன்பு ஆண்டவர் கிடையாது. हमारे परमेश्वर की जैसा कोई प्रेमी परमेश्वर है ही नहीं। மன்னிக்க தேவன் கிடையாது. हमारे परमेश्वर के समान क्षमा करने वाला और कोई परमेश्वर है ही नहीं। நம்ம கண்களுக்கு மறைவா இருக்கிறதுனால நம்ம நொந்து
போயிடுறோம். वह हमारे आंखों से छुपा है, इसके लिए हम थक जाते हैं। அவருடைய நேரத்துல அவர் சரியா செய்வார். परमेश्वर के समय पर परमेश्वर ठीक बराबर करेंगे। எசேக்கியா ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். एसेकिया राजा के बारे में परमेश्वर कहे, ஏசாயா மூலம் ऐसाया भविष्यद्वक्ता के द्वारा என்ன சொன்னாரு? क्या कहे, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. तू अपना घर के कार्य को संभालना, ஆர்டர் வந்துட்டு நான் எடுக்க போறேன்னு. आगे आ गया कि मैं तुझे उठाने वाला ஆனா हूँ। அவர் கண்ணீர் ஆர்டரையும் மாத்திட்டு முத்தத்துக்கு लेकिन போகல. परमेश्वर उनकी आज्ञा उन आंसू द्वारा बदल लेते 15 हैं। வருஷம் கூட்டி கொடுத்தார். 15 साल उन्हें बढ़ाकर दिए। என்ன காரியத்துக்காக நம்ம கண்ணீர் வடிக்கிறோமோ देखिए आज आप किस कार्य के लिए आंसू बहाते அதை हैं, செய்வாரு. उसे परमेश्वर जरूर करेंगे। பிரசங்கி எழுதாரு, மூடனுக்கு போகிற வழி தெரியாதனால அவனுடைய தொல்லை ரொம்ப இருக்கிறாங்க. எனக்கு सभा उपदेश में लिखा है कि मूर्ख अपने रास्ते को नहीं जानता है, इसलिए उसके लिए बहुत समस्या है। நம்ம நினைவு ஆண்டவருடைய நினைவு கிடையாது. हमारी सोच परमेश्वर की सोच नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அவர் நமக்கு இறங்குகிற கர்த்தர். लेकिन फिर भी परमेश्वर हमारे ऊपर तरस खाते हैं, நம்ம ஆசீர்வதிக்கிற கர்த்தர். हमें आशीष करने वाला प्रभु है। இதுல வரக்கூடாதுலாம். மார்ச் 1ஆம் தேதி அது உண்மையா பொய்யா? ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் இருந்தாங்க. यस सर, और उनके साथियों सभी प्रार्थना किए और उपवास पकड़े थे, காரியம் மாறுதலாக முடியும். लेकिन वहाँ कार्य उल्टा हो गया। இப்ப நமக்கு आज हमारे लिए நம்மளுக்கு பரலோகம் இருக்குதானா? देखिए हमारे लिए स्वर्गराज है। ஆனா எல்லாருக்கும் 1000 வருஷம் இதுல நம்ம இருப்போமா? 1000 साल राज्य में हम सब रहेंगे क्या? யார் இருப்போம்? कौन कौन रहेंगे? அல்லேலூயா. हालेलुया। யார் இருப்போம்னு அதுல இருக்குது. कौन कौन रहेगा कर लिखा है पवित्र शास्त्र में। 2 வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1, प्रकाशित वाक्य पहला अध्याय में लिखा है 1 தானியேல் 1. और एक दानियल में भी लिखा है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ தானியேல் 1ஆம் அதிகாரத்துல दानियल पहला अध्याय में இப்ப நம்ம பார்த்தோம்ல, யூத ஜனங்களின் यहूदी लोगों के लिए பாபிலோன்ல அடிமைகளாக பிரவேசித்தார்கள். देखिए बाबिलोन में गुलाम के तौर पर प्रवेश किए, गुलामी होकर वहाँ प्रवेश किए। 1ஆம் அதிகாரத்துல पहला अध्याय में அப்போ அதுல யாரெல்லாம் போனா? उसमें कौन कौन गए? அழகழகு வாலிபர்கள்லாம் போனாங்க. अच्छे अच्छे जवान गए थे। யூதா கோத்திரத்து ஆட்கள்லாம் போனாங்க. தானியேல், சாத்ராக், மேஷாக், यहूदी गोत्र के दानियल, शाद्राक, मेशक, अबेदनेगो सभी जवान गए। இப்ப நியாய தீர்ப்பு வந்தது. देखिए न्याय, परमेश्वर की न्याय उनके ऊपर आए। அவங்க சிறை கைதியாக அடிமையாக போனாங்க. वो बंदी बनकर, गुलाम बनकर वहाँ गए। ஆனா இந்த 4 பேரும் அடிமையாக இருந்தாங்க. ஆனா ஆத்துமாவிலும் ஆவியிலும் அவர்கள் அடிமை இல்லை. देखिए ये 4 दानियल, शाद्राक, मेशक, अबेदनेगो गुलामी के रूप पर थे, लेकिन उनकी आत्मा और उनके प्राण में वो गुलाम नहीं थे। இன்னைக்கு நம்மள நிறைய காரியம் அடிமைப்படுத்துது. देखिए आज हमारे लिए कई कार्य गुलाम ठहरती है। இப்ப நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம ஆவியிலும் ஆத்மாவிலும் நம்ம விடுதலையோட இருக்கிறோம். देखिए हमें जानना चाहिए कि आत्मा और प्राण में हम छुटकारा होना चाहिए। தேவன் அற்புதம் செய்கிற தேவன். परमेश्वर अद्भुत कार्य करने वाले हैं। பிடிச்சிட்டு கொண்டு போய் நேம்காத்து என்ன சொன்னாரு? அழகான வாலிபர்கள் நான் சாப்பிட்டு ஆகாரத்தை கொடுக்கணும்னு जो சொன்னாரு. भी बंदी बनाकर लेकर गए, राजा कहने लगे कि जो मैं भोजन करता हूँ उसी भोजन पाठ उन्हें भी देना இப்ப चाहिए। நம்ம புத்தகத்துல என்ன எழுதிருக்கு? देखिए हमारे शास्त्र में क्या लिखा है? அங்க விக்கிரகத்தை படைச்சுட்டு ராஜாவுக்கு போகும். देखिए वो मूर्ति पूजा होकर ही राजा के पास जाएगा। இவங்களுக்கு வரும். राजा को पास जाकर इनके पास आती இந்த है। விக்கிரகங்களுக்கு படைச்சது சாப்பிட மாட்டாங்க. ये मूर्ति पूजा, मूर्ति को चढ़ाया गया भोजन को नहीं खाते हैं। பாருங்க, ஒரு தலைவர் ஒரு பிரதானி முன்னால இவங்க யூதர்கள்லாம் இருக்காங்க. देखिए ये चारों यहूदियों एक प्रधान के सामने बैठे हैं। அடிமைகள், गुलाम, அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதா? उन्हें छुटकारा मिला क्या? उन्हें स्वतंत्रता मिला क्या? பாருங்களேன், நாங்க இந்த ஆகாரத்தை சாப்பிட மாட்டோம். देखिए वो चारों लोग कहने लगे कि इस भोजन को हम எங்களுக்கு பருப்பு சாதம் தாங்க. नहीं खा पाएंगे, हमारे लिए दाल चावल दे தயவு दीजिए। கிடைச்சதா கிடைக்கலையா? दया मिला क्या? नहीं। இன்னைக்கு வந்திருக்க நம்ம தயவு தருகிற தேவன். देखिए आज आए हुए सभी के लिए परमेश्वर दयालु है, நம்மை நினைவாய் இருக்கிற தேவன். हमारी याद में है। அல்லேலூயா. हालेलुया। அந்த கடைசி கவி 436ஆம் பாட்டுல கடைசி கவி, நினைவா மறவாமல் நினைக்கின்றீர், நினைவாயிருக்கின்றீர்
மறவாமல் நினைக்கின்றே நினைவாயிருக்கின்றே இதய வாஞ்சையெல்லாம் எனக்கு தருகின்ற வார்த்தை உண்மை वचन सच्चाई है, வார்த்தை சத்தியம் वचन सत्य है। நம்ம விசுவாசிக்கும் போது அது வல்லமையாக மாறும் विश्वास करते समय वो सामर्थ्य से निकलेगी। நம்ம விசுவாசிக்கும் போது கிருபை கிடைக்கிறது विश्वास करते समय अनुग्रह அந்த मिलता கிருபை है வல்லமையாக மாறுது और वो अनुग्रह सामर्थ्य से निकलती है। அடிமைகளுக்கு எவ்வளவு தைரியம் देखिए गुलाम लोगों के लिए कितना धैर्य आ गया। ஹalleluya हालेलुया। எங்களுக்கு பரிசுத்தம் தாங்க நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க देखिए हमारे लिए दाल चावल दे दीजिए और हमें परखा कर देखिए। கண்கள்ல தயவு கிடைக்க செய்தார் उनकी नजरों में दया मिलने लगा। ஹalleluya हालेलुया। அவங்க தான் அழகா இருக்காங்க वही सुंदर ठहरे। அதுக்கு பிறகு ஞானம் எந்த கேள்வி கேட்டாரோ அதுல தான் ஃபர்ஸ்டா இருக்கு उसके बाद जो भी उनसे प्रश्न पूछा गया सभी में वो पहले ठहरे। பாருங்களேன் கர்த்தருக்கு பயப்படுறதுனால அவர் யூதர்களா இருக்கிறபடினால அவர்கள் தான் ஞானம் உள்ளவர்களா இருக்காங்க देखिए वो परमेश्वर के डर रहे थे, यहूदी थे। आज भी संसार में वही वैज्ञानिक कार्य बहुत करते हैं। புதிய புதிய கண்டிப்பா அவங்ககிட்ட தான் இருக்கு नए नए ढूंढना कार्य भी उन्हीं की से होता நம்ம है। சிறுமையா இருக்கலாம் हम तो दीन ஆனா हो அது सकते முடிவு हैं, கிடையாது. लेकिन हमारी दीनता अंत नहीं है। நம்ம நிறைய காரியம் நம்மளை வேதனைப்படுத்தலாம் देखिए कई कार्य हमें चोट அது पहुंचाती है, முடிவு கிடையாது लेकिन वो अंत नहीं है। நம்ம நிறைவா இருக்காரு हमारी सोच நம்ம में है வாஞ்சையெல்லாம் परमेश्वर, அவர் நிறைவேற்றுகிறார் हमारी चाहत को परमेश्वर जरूर पूरा करेंगे। ஹalleluya हालेलुया। அதுக்கு முந்தின பேராகிராஃப் என்னதுமா மனசுல எனக்கு வர மாட்டாங்க பாட்டுக்குள்ள முந்தின வேற 436 கடைசிக்கு முந்தின 36 மறவாமல் நினைக்கிறது நினைவாயிருக்கிறது அப்படின்னு அதுக்கு முந்தினது முந்தது உண்மையை நம்புவதா ஆ. அசைக்கப்படுவது உண்மையே நான் கடைசி केवल आप ही के ऊपर भरोसा रखते हैं, आप कभी नहीं टलते हमें। உண்மையை நம்புவதா நான் அசைக்கப்படுவதில்லை நம்ம எல்லாரும் அவரை நம்பிதான் வந்திருக்கோம் देखिए हम उनके भरोसे पर यहाँ आए हैं। அசைக்கப்படுவோம் हम नहीं डगमगाए ஆனா जाएंगे, அசைக்க முடியாது लेकिन हम हिला जाएंगे, लेकिन हम डगमगाएंगे नहीं। உண்மையை நம்புவதா நான் அசைக்கப்படுவதில்லை சகலமும் நன்மைக்கேதுவாய் தகப்பனே நடத்து எல்லாமே நன்மைக்கு எதுவாக सभी कार्य भलाई के लिए ही होगा। வசனத்தில் உள்ள கவி இது वचन में जो लिखा है वही वचन की அப்போ गीता நம்ம है। அவரை தான் நம்புதோம் केवल उन्हीं को भरोसा அப்போ रखते முதல் हैं। அதிகாரத்துல அவங்க ஜெயம் பெறுறாங்க देखिए पहला अध्याय में वो विजयी होते हैं। இவங்க தான் ஞானத்துல எல்லாத்தையும் பெருசா இருக்காங்க यही सभी कार्य ज्ञान में, विज्ञान में, सभी कार्य में पहला है। தானியேல் 2ஆம் அதிகாரம் சொல்லுது பாபிலோன் முதல் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் சொப்பனம் காண்கிறார் दानियल दूसरा अध्याय में बबीलोन की राजा सपना देखते हैं। அந்த சிலை என்னது அது உலக ராஜ்யங்களை குறிக்குது நம்ம எல்லாருக்கும் அது தெரியும் நான் உங்களை उस நினைவுபடுத்துறேன். मूर्ति किसके बारे में बतलाती है? सारी संसार की राज्य के बारे में वो बतलाती है। அது ஒருவர் வெளிப்படுத்தின சுவிசேஷம் விளக்கவுரையில் எப்படி எழுதுறாருன்னா देखिए एक व्यक्ति प्रकाशित वाक्य के बारे में अपनी पुस्तक में लिखा है, 1000 வருஷம் அரசாட்சி கிடையாதுன்னு எழுதுறாரு वो लिखता है कि 1000 साल की राज्य नहीं है कर வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல 1000 வருஷம் அரசாட்சி இருக்குது लेकिन पवित्र शास्त्र में प्रकाशित वाक्य में 1000 साल राज्य के बारे में लिखा है। தானியேல் 2ஆம் அதிகாரத்துல ஒரு கல் வந்து दानियल दूसरा अध्याय में एक पत्थर அந்த आकर சிலை பூரா நொறுக்கி அந்த கல் மாதிரி இருக்கு उस मूर्ति को चकनाचूर कर कर केवल वो पत्थर पूरा संसार में भर जाती है। உலக ராஜ்யத்துக்கு முடிவு கட்டப்படுது संसार की राज्य को अंतिम करा जाता है। நம்ம வந்து இந்த உலகத்துக்கு உரியவர்கள் கிடையாது हम इस संसार के नहीं है, நம்ம விழுந்து விழுந்து எழும்ப கூடாது हमें गिर गिर कर उठना नहीं चाहिए। எனக்கும் தான் मेरे लिए भी वही है। நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தற்பரிசோதனை பண்ணணும் हर एक दिन को अपने आप को जांचना चाहिए, யாரையும் நம்ம புண்படுத்த கூடாது किसी को भी चोट नहीं पहुंचाना நம்ம चाहिए। ஒவ்வொருத்தர் பேச்சிலும் சில சமயம் மற்றவங்களை புண்படுத்துவதாக இருக்கும் देखिए हमारी बातों में हम अनजान में किसी को चोट पहुंच देते हैं। கடைசி காலத்துல வந்திருக்கோம் உலக சாம்ராஜ்யத்தெல்லாம் என்ன செய்வது முடிவு
வர देखिए अंतिम दिनों में आए हैं, परमेश्वर की राज्य संसार के राज्य को अंत करने वाला है। வெளிப்பட்ட சுவிசேஷத்துல இருக்கலாம் 1000 வருஷம் அரசாட்சி. प्रकाशित वाक्य में 1000 साल के राज्य के बारे में लिखा है। 20 தான். 20वां अध्याय 9वां वचन, முதல் வசனம். पहला वचन, छठा वचन। முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாட்சி. பாத்தீங்களா, நம்மலாம் 1000 வருஷம் அரசாட்சிக்கு போகணும். देखिए हम सब इस 1000 वर्ष के राज्य में जाना चाहिए। ரெண்டு பேர் சொல்றாங்க, ஒன்னு யோவான், दो व्यक्ति कहते हैं, एक योवन्ना कहता है ரெண்டாவது தானியேல் சொல்றாரு. और दूसरा दानियल भी कहता है। அந்த கல்லு பூரா வந்து உலக சாம்ராஜ்யத்துக்கு முடிவு கட்டுது. उस पत्थर आकर पूरे संसार की राज्य को अंत कर देती है। இம்மையில நம்மை உயர்த்துவாரு. इस संसार में भी परमेश्वर हमें ऊंचाई करेंगे, हमें ऐसे ही नहीं त्यागा கைவிடுகிற देंगे। தேவன் இல்லை. हमें त्यागने वाला परमेश्वर नहीं है। தொல்லைகள் சூழ்ந்திருக்கையில் துணையாய் வருபவரே. நம்ம ரொம்ப தொல்லையில இருக்கோம். देखिए हम बहुत समस्या में, दुख में हैं। தொல்லைகள் சூழ்ந்திருக்கையில் துணையாய் வருபவரே. सभी समस्या में परमेश्वर हमारे साथ है। வல்லமை வலக்கரத்தால் விடுதலை தருபவரே. अपने सामर्थ्य बड़े हाथों से परमेश्वर हमें छुड़ाएंगे। நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் எவ்வளவு தந்திருக்காரு. देखिए परमेश्वर हमारे लिए कितना वायदा நம்மளை சுத்தி दिए தொல்லை हैं। இருந்தாலும் देखिए हमारे आसपास पूरा दुख है तो நம்ம भी, தலையை நிமிர்ந்து நடக்க செய்வார். लेकिन हमारे सिर को ऊंचा कर कर चलाने वाला நம்ம परमेश्वर, பிரச்சனையை விட தேவன் பெரியவர். हमारी समस्या से बढ़कर महान परमेश्वर है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. हालेलुया। அது இரண்டாம் அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். दूसरा अध्याय को हम देखने लगे। மூணாம் அதிகாரம் तीसरा अध्याय में தூரா சமவெளியில तूरा कर एक जगह पर இவ்வளவு பார்த்தாரு, இவங்க தேவன் தான் தேவன் சொல்லிட்டு இருந்தாரு. कहने लगे कि ये इन्हीं का परमेश्वर परमेश्वर है कर बोलने वाला था राजा। தூரா சமவெளியில நேபுகத்நேச்சர் கொச்சிலி எல்லாமே கண்டிப்பா வணங்க தான் செய்யணும் நிர்பந்தம் பண்ணுதாரு. देखिए तूरा कर एक खुली जगह पर एक मूर्ति को खड़ा कर इसी का ही नमन करना कर नेबुकदनेस्सर स्तुति करना कर कहता है। நம்ம வித்தியாசமான முறையில நமக்கு நிர்பந்தங்கள் வரலாம். देखिए अलग तरीके से हमारे लिए समस्या आ सकती है, அவரை நம்பும் நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. लेकिन उनके ऊपर जो भी भरोसा रखते हैं वो कभी लज्जित नहीं होंगे। ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா। அவங்க எல்லாம் பயப்படவே இல்லை. देखिए ये चारों लोग, ये व्यक्ति लोग डरे नहीं। யோவான் தான் சொல்றாரு, உன்னியவெல்லாம் பயப்படுகிறவர்கள் அன்புக்கு பயமே ஆண்டவர் மேல மிகுந்த அன்பு இருந்தா பயமே. देखिए पहला यूहन्ना में यूहन्ना लिखते हैं कि जो भी परमेश्वर के ऊपर प्रेम रखते हैं उनके लिए भय नहीं होता है। உன்னியவன் 4 இருக்கும். पहला यूहन्ना 4 अध्याय में लिखा है, அன்புக்கு பயம் இல்லை. தெரியல. நீங்க சொல்லிட்டு என்ன பாங்க? 4 अध्याय 18 वचन, प्रेम में भय नहीं होता। 18 वचन 4:18। அது வாசிமா. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் अनबिल पूर्णப்பட்டவன் அல்ல. पहला यूहन्ना 4 अध्याय 18 वचन में प्रेम के बारे में लिखा है। हमारे लिए इस समय के रखा है, हम तो भय में हैं। ஏது நடக்குமோ, हाय क्या होगा, कैसा होगा। அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறமே प्रेम தள்ளும். में भय नहीं होता, सिद्ध प्रेम भय को दूर कर देता है। பயம் வந்துட்டா சந்தோஷமே இருக்காது. देखिए यदि हमारे अंदर भय आ जाती है तो हमारे अंदर शांति और खुशी नहीं रहती है। அந்த யாபேஸ் சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்காரம்மா இருக்காங்க, பூச்சி பார்த்தோம் இதே याबेश पासवान अपनी पत्नी के बारे में गए कि कहीं कॉकरोच को देखी तो डर जाते, उसी समान मैं भी थी। என் கூட இருக்கவங்களையும் பயமுறுத்திடுவேன். जो भी मेरे साथ है उन्हें भी डरा देती थी। காமராஜ் நகர்ல எங்க வீட்டுக்காரங்க வர்றதுக்கு நேரம் कामराज नगर में थे तब मेरे घर वाले आने के लिए बहुत देर होता था। 7 பிள்ளைகள் என் கூட தான் படுத்திருப்பாங்க. 7 बच्चे मेरे साथ ही सोते हैं। ஜன்னல்ல துணி போட்டுருவேன், खिड़की में कपड़ा डाल देती हूँ,
दरवाजा पर भी कपड़ा डाल देती हूँ। திருடனுக்கு பயம் கிடையாது, பிசாசுக்கு चोर से डर नहीं है, लेकिन शैतान से डर लगती थी। இப்ப என் கண்ணுக்கு ரொம்ப பிசாசு தெரியும்। लेकिन मेरी आंखों में शैतान बहुत दिखती थी। இப்ப இனி யாரும் பயமுறுத்த முடியாது। लेकिन अब परमेश्वर के वचन मेरे अंदर है, इसके लिए कोई भी मुझे भय दे नहीं सकेंगे। यार பிள்ளைகளுக்கு பைபிள் का ஸ்டோரி தான் சொல்லுவேன்। पूरे 7 बच्चे को बाइबल की कहानी कहती थी, ஆனா அந்த பிள்ளைகளையும் பயமுறுத்திடுவேன்। लेकिन सभी बच्चों को डराती थी பயந்தாங்குழி பிள்ளைலாம் வளர்ப்பேன்। और सभी बच्चे को डर को मैंने पाला है। அப்ப இப்போ அன்பிலே பயமில்லை। लेकिन यहाँ शास्त्र में, पवित्र शास्त्र में लिखा है कि प्रेम में भय नहीं होता। நம்ம ஆண்டவர் மேல ரொம்ப அன்பா இருந்தா அது பூரண அன்பு। यदि हम परमेश्वर के और ऊपर इन्हीं से प्रेम क्या रखते हैं तो वो सिद्ध प्रेम है। அவர் நாமத்துக்கு தான மகிமை குறைவு। केवल उन्हीं के नाम की गति है। பூரண அன்பு பயத்தை புறம்பே सिद्ध प्रेम भय को दूर कर देता है। பயம் வேதனை உள்ளது। भय निहित दंड और निहित देता है। அல்லேலூயா हालेलुया। அப்போ பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன்। யாரெல்லாம் பயப்படுவீங்க? कौन कौन நான் இப்ப डरते பயப்படுறேன்। हैं? मैं अपने ही डरती हूँ। பயப்படுகிறவன் பூரண அன்பு கிடையாது। जिसके भय है वो प्रेम में सिद्ध नहीं हुआ। இப்ப 3ஆம் அதிகாரத்துல ஒரு பயம் வந்துச்சு। देखिए तीसरा वचन में, तीसरा यार अध्याय में एक भय आया। किसके यार लिए? किसके लिए भय आया? हाँ? शाद्राक मेशक अबेदनेगो। அல்லேலூயா हालेलुया। கோள்கள் அங்கே கோள்கள் இருந்திருக்காங்க। देखिए वहाँ भी चुगली लगाने वाले थे। அல்லேலூயா हालेलुया। நீர் அடிமையா கொண்டு வந்த யூதர்கள் வந்து நீர் வச்ச பொச்சில என்ன செய்யல வணங்கல। वहाँ चुगली लगाने लगे कि जो गुलाम को लेकर आए वो आपके स्वर्ण मोती की पूजा नहीं அவன் की। டைரிங் எங்க இருந்து வந்துச்சு? देखिए उनके अंदर நம்மை धैर्य அவர் कहाँ से आया? அழைத்திருக்கிறார்। परमेश्वर हमें बुलाए हैं। ரோமர் 8ஆம் அதிகாரம் रोमियो 8वां अध्याय, அதுல எழுதி இருக்குது। देखिए उसमें लिखा है, அழைத்தவர் என்ன செஞ்சிருக்காரு? रोमियो 8वां अध्याय ஆமா நான் ரோமர் 8 வச்சிருக்கேன்। ரோமர் 8 तीसरा वचन से है। देवरा- 30वां वचन से है। 29 और 30 में है। நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். வாசி எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லு. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் அவன் நம்ம யார்? பட்சத்தில் இருக்காரு। हमारे पक्ष में परमेश्वर நம்மை है மகிமைப்படுத்துவார்। और हमें महिमा भी நம்ம ठहराएंगे। வேதனை முடிவு கிடையாது। हमारी दुख अंत नहीं है। எல்லாருக்கும் தெரியும்படியாக உயர்த்துவார்। सभी के नजरों में परमेश्वर हमें ऊंचा उठाएंगे। அல்லேலூயா அவங்க என்ன டைரிங்கா பதில் சொன்னாங்க? देखिए वो निडर होकर क्या उत्तर देने लगे। அவங்க அப்பா காலத்துல இவ்வளவு பராக்கிரமம் கிடையாது। நேபுகாத் நேச்சர் அப்பா காலத்துல நான் नेबूकाद नेचर के पिता के दिनों में इतना पराक्रमी नहीं थे। நேபுகாத் நேச்சர் பராக்கிரமமான ஒரு ராஜாவா இருந்து நிறைய தேசங்களை பிடிச்சாரு। लेकिन नेबूकाद नेचर एक पराक्रमी होकर कई राज्य को पकड़ लिए। அவற்றை என்ன சொல்றாங்க? उनके पास क्या कहते हैं? ராஜாவுக்கு அறிந்திருப்பதாக। राजा जान लीजिए। இப்ப நம்ம பிரச்சனை ஏமாத்துறோம்। देखिए हमारी समस्या तो इसके सामने कुछ அவன் नहीं நம்மை है, நினைவா இருக்கிறார்। वो हमारी सोच में है। அவன் மறக்கவே நம்ம இதே மாதிரி அவர் நிறைவேற்றுவார்। हमारे हृदय की चाहत को परमेश्वर जरूर पूरा करेंगे। அல்லேலூயா हालेलुया। இதுக்கு மேல செய்தியெல்லாம் இல்ல। நம்ம வருத்தப்பட்டு நிறைய நம்ம எல்லாரும் நல்லா இருக்கோம்। देखिए हम तो अच्छे हैं, நிறைய காரியங்களை பயமுறுத்துது। लेकिन कई कार्य हमें डराती है। நம்ம சொல்லிடுறோம் பிரச்சனைகளை। लेकिन हम समस्या को देखकर कहना चाहिए, பயத்தை கொண்டு வரது யாரு? भय को कौन लाता है? சாத்தான குறை சொல்லலாம், பிசாசு சொல்லலாம், வெளியே போய் என்ன சொல்றாங்க? ஆனா शैतान के नाम लेते हैं, लेकिन शैतान कहा है कि यही कुछ डर रही है कर कर। அல்லேலூயா हालेलुया। அப்போ நமக்கு வருத்தம் பாவம் எல்லாமே இருக்கணும்। அவர்கிட்ட தான் நம்ம வந்திருக்கோம்। देखिए हमारे पास बोझ और डरना दुख है, सब कुछ है, அவர் இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி लेकिन हम परमेश्वर के पास आए, वो कहता है कि मैं तुम्हें विश्राम दूंगा। அவர் வார்த்தைக்கு நம்ம எங்க போவோம்? उन्हें उनके वचन को छोड़कर हम कहाँ जाएंगे? நம்ம வியாதியா நம்ம வந்திருக்கலாம்। हम बीमारी के साथ आ रहेंगे। பலவீனம் ஏற்றுக்கொண்டே हमारी बलहीनता को
परमेश्वर स्वीकार किए। என் நோய்கள் சுமந்து கொண்டே சுகமானேன் ரட்சகர் தழும்புகளா. இந்த பாட்டு நான் 1 மணி நேரம் படிச்சேன்னா देखिए इस गीत को मैं 1 घंटा पढ़ेगी तो गाएगी तो என் கவலை பறந்து போயிடும். मेरे सबके अंदर दुख என் चली जाती ஆவியில, है। ஆத்மாவில எனக்கு விடுதலை கிடைக்கும். मेरे आत्मा और प्राण में मुझे छुटकारा அவன் मिलती இந்த है। பாட்டு ஆரம்பிக்கும் போது பெர்க்மேன் சொல்றாரு, इस गीत को गाते समय फादर बेर्कमैन जी कहते हैं, இந்த பாட்டு படிக்கும் போது கேன்சர் இருந்துக்குள்ள இந்த பாட்டு படிச்சு முடிக்கும் போது கேன்சர் சுகமாகுது. वो पासवान कहते हैं कि इस गीत गाने के पहले जो कैंसर से पीड़ित थी वो बेटी வார்த்தையில வல்லமை कैंसर से छुड़ाई गई। वचन में நமக்கு सामर्थ्य நியாயத்தை है। வச்சிருக்காரு. நம்ம எல்லாரும் हमारे लिए न्याय रखे हैं அதனால परमेश्वर। பேசுவதை நம்ம குறைக்கணும். इसके लिए हमारी बातें को हम कम करना चाहिए। கிருபையுள்ள வார்த்தைகளை பேசணும். अनुग्रह से भरे हुआ वचन को बातें को रहना है। பெருசா நினைக்கணும். एक दूसरे को आदरणीय मानना चाहिए। எனக்கும் பிரசனம் केवल मैं आपको प्रचार नहीं करती हूँ, मैं अपने आप को मिलाकर कहती हूँ। இணக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். संगति में एक होना चाहिए। அவர் அன்பாகவே இருந்தார். परमेश्वर प्रेम से भरा हुआ था, அவர் மன்னிச்சாரு. क्षमा भी किए। நம்மளும் ஒவ்வொருத்தர் மன்னிக்கணும். हम भी एक दूसरे को क्षमा करना चाहिए। அவற்றை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. हम उनसे सीखने के लिए बहुत कुछ है। அல்லேலூயா. हालेलुया। நான் ரொம்ப வேதனைப்பட்டு இந்த பாட்டு படிச்சேன். मैं वेदना से भरे हुए इस गीत को गाने நான் लगी, என்ன போய் लेकिन பேசுவேன்? हृदय के अंदर एक उजाला आने लगा। அப்ப நான் मैं क्या बातें करूंगी, मुझे कुछ बात करने नहीं आया। मैं प्रार्थना करने लगी, என் உள்ளம் பிரகாசிச்சது. मेरे हृदय प्रकाशित हुआ। உங்களை திக்கி திக்கி நான் சொல்லி முடிச்சிட்டேன். இன்னும் நிறைய இருக்குது, 4 பக்கம்ல படாத. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு பயமும் கிடையாது. देखिए आज हमारे लिए किसी के बारे में भय नहीं है। அவர் சொல்றது கர்த்தர் மேல் உன் பாரத்தை அதான முடியல. वचन कहता है कि எனக்கும் முடியல, உங்களுக்கும் முடியல. परमेश्वर के ऊपर अपना बोझ रख दो ஆனா कर, அவரால முடியும். लेकिन उनसे होगा। அல்லேலூயா. हालेलुया। அதான் உம்மையை நம்புவதா நான் அசைக்க, நம்ம அசைக்கப்படுவோம். போட்ல போனாங்க, नाव में गए थे, ஆண்டவர் கூட தான் போனாங்க. परमेश्वर के साथ ही गए। அவர் டெஸ்ட் பண்ணுவாரு. परमेश्वर तो परखते हैं। அவர் தூங்குறவங்களே உறங்குறவங்க வேதம் சொல்லு. पवित्र शास्त्र कहती है कि परमेश्वर न कभी सोता और ஆனா उठता भी है, என்ன செஞ்சாரு? लेकिन यहाँ नाव तो पर भी परमेश्वर करनी सो है। रहे हैं कर लिखा है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட பாராது போல இருக்கலாம். कभी के समय ऐसे होते हैं कि परमेश्वर हमें नहीं देखते ஆனா हैं, நம்ம நினைவா இருக்காரு. लेकिन परमेश्वर हमें हमारे पास और हमारे याद में है। தண்ணியில போகுது, தண்ணிலாம் உள்ள வருது. नाव सीधा चली हुई नाव उल्टी हो रही है, पानी अंदर नाव पे आ रहा है। இப்படி தூங்குதீங்களே, கவலை இல்லையா? हे परमेश्वर आप तो ऐसे सोते हैं, आपके पास चिंता नहीं है। முதல்ல இவங்க ஒண்ணும் சொல்லல. पहले इनके बारे में कुछ नहीं कहे परमेश्वर। परमेश्वर जानते थे, நமக்கு தெரிஞ்ச பகுதி தானே. ये सब हम जानते हैं। காற்றையும் கடலையும் அதட்டுறார். परमेश्वर तूफान और आंधी को डांटते हैं। உங்க விசுவாசம் எங்க? आपके विश्वास कहाँ है? பயப்பட்டீங்க? क्यों डरे थे? ஏன் பயம் வருது? क्यों डर भय आया था? தராசு வச்சு நிறைச்சோட நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. लेकिन तराजू में रखकर देखते तो वहाँ विश्वास का घट गई, போச்சு. विश्वास घट गई। அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போதும் நிறுத்து பார்ப்போம். देखिए हर पल हमें अपने நம்ம आप को விசுவாசத்தை குறைய விட तराजू पर रखकर हमारे विश्वास को तोलना चाहिए। அவர் நம்பும்போது அசைக்கப்பட மாட்டோம். यदि हम उसके ऊपर विश्वास रखते हैं तो हम नहीं இதுவரை डगमगाएंगे। நடத்தினவர் இன்னும் நடத்துவார். अब तक चलाया हुआ परमेश्वर और भी चलाएंगे। ராஜாவின் ஜெயகம்பீரம் நமக்குள் இருக்கிறது. राजा की जय की ध्वनि हमारे अंदर है। அல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் தருவார். ऐसे विश्वास को सभी के अंदर परमेश्वर देंगे। गीत गाते